ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் பகவான் அனைத்து ஜீவராசிகளிடமும் கொண்டுள்ள அன்பை பற்றியும், அது ஒருதலைப்பட்ச நேசமல்ல, பரஸ்பர நேசம் என்பதையும், கொடிய விஷ ஜந்துக்களிடமும் பகவான் அன்பு காட்டியதையும் நினைத்து அப்பொழுது அவருடைய ஆத்ம பலம் எத்தகையதாக இருந்திருக்கும் என்று எல்லோருமே வியந்தோம். இதுவரை நாம் ஜீவராசிகளிடம் எப்படி நடந்து கொண்டோமோ தெரியாது. ஆனால் சென்ற பகுதியில் பிராணி மித்திரராகிய பகவான் பிற உயிர்களிடம் காட்டிய கருணையிலிருந்து நாமும் அவரை கொஞ்சமாவது பின்பற்றி பிற உயிரினங்கள் மீது கருணை காட்டிட வேண்டுகிறேன். சிலர் தேவையற்ற பயத்தினால் நாயை கண்டாலே கல்விட்டு எரிந்து காயப்படுத்துவது, தாம் சோறு போடாவிட்டாலும் தெருநாய்களுக்கு சோறு வைத்து ஊக்கப்படுத்தாதீர்கள் என்று கண்டனம் தெரிவிப்பது எந்த வகையில் தர்மம் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாய்படாத பாடு என்று சும்மாவா சொன்னார்கள்? அந்த நாய்கள் தெரு தெருவாக ஒரு பிடி சோற்றுக்காக அலையும் சமயத்தில் பிற நாய்கள் தங்கள் எல்லைக்குள் வரக்கூடாது என்று கடித்து உதறுவதையும், அது போதாது என்று நாமும் அடித்து விரட்டினால் அவர்கள் எங்குதான் போவார்கள்? நம்மால் முடிந்த உதவி செய்து ஏன் நம் சேமிப்பு கணக்கில் ஒரு துளி புண்ணியத்தை சேர்த்து கொள்ளக்கூடாது? ஏனெனில் இப்பிறவியில் நாம் பிற உயிரினங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதையே நாம் அடுத்த பிறவி எடுக்கும்போது அனுபவிக்க நேரிடும் என்கிறார்கள். இது உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சியில் இறங்காமல் அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் வாசம் செய்கிறார் என்ற பெரும் உண்மையை உணர்ந்து உயிரினங்களுக்கு செய்யும் தீங்கு கடவுளுக்கே செய்த தீங்கு என்பதை மனதில் கொண்டு பிராணிகளிடத்தில் அன்பு செலுத்த முயற்சிப்போம். சரி, இந்த பகுதியில் லட்சுமி பசுவின் மீது பகவான் கொண்ட நேசத்தை பற்றியும், லட்சுமி பசுவின் பின் ஒரு சுவாரஸ்ய தகவலையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 57, லட்சுமி பசு. அந்த காலை வேளையில் ரமணாசிரமத்திற்கு எதிரே உள்ள வில்வ மரத்தின் நிழலில் ஏகாந்தமாக அமர்ந்து ராமநாத தீட்சிதர் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தார். தலைவா, நீ என்னை களவினில் கொணர்ந்து உன் தாளில் இந்நாள் வரை வைத்தாய். தலைவா, நின் தன்மை என்ன என்பார்க்கு தலைகுனி சிலை என வைத்தாய். தலைவா, நான் வலைமான் தனை நிகராது என் தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய். தலைவனாம் அருணாசல உள மேதோ தமியனார் தலை உணர்தற்கே என்று அவர் பாடி முடித்த போது பக்தர் ஒருவர் அங்கு வந்து அவரை கண்டு பணிவோடு, சுவாமி நமஸ்காரம் என்று வணங்கினார். நமஸ்காரம் என்று பக்தருக்கு பதில் வணக்கம் செய்த தீட்சிதர், என்ன வேண்டும் என்பது போல் சொல்லுங்கள் என்றார். இப்போது நீங்கள் பாடிய பாட்டு நன்றாக இருந்தது என்று பாராட்டிய பக்தர், அது என்று கேள்விக்குறியோடு பேச்சை நிறுத்தி தீட்சிதரின் முகத்தை பார்த்தார். ரமண பகவான் அருளிய அருணாசல பதிகத்தில் உள்ள பாட்டு அது என்றார் தீட்சிதர். சுவாமி, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்றார். தயக்கமின்றி தாராளமாக கேட்கலாம் என்றார். நான் பகவானின் பெருமைகளை கேள்விப்பட்டு சமீப காலமாக ஆசிரமத்திற்கு வந்து போகிற ஒரு பக்தன். நல்லது, மேலே சொல்லுங்கள். ஆசிரம கோசாலை ஆரம்ப வைபவத்திற்கு வந்திருந்தேன். அப்போது ஒரு பசு பகவான் இருப்பிடத்திற்குள் நுழைந்து அதை விட்டு வெளியேற மறுத்ததும் அவர், வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும், தன் அரண்மனைக்கு என்னை அழைத்து போக அல்லவா வந்திருக்கிறாள் என்று சொன்னதும், பிறகு அதற்கு ஏகப்பட்ட உபச்சாரங்கள் நடந்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போதிருந்த கோலாகலத்தில் அதை பற்றி கேட்க இயலாமல் போயிற்று. இப்போது வருகின்ற போது அதை பற்றிய ஞாபகம் வந்தது. வழியில் தென்பட்ட ஒரு பக்தரிடம் அது பற்றி கேட்டேன். அருணாசலம் பிள்ளைத்தான் ஒரு பசுவை கன்றோடு கொண்டு வந்து பகவானிடம் ஏற்றுக்கொள்ளும்படி பலமுறை யாசித்தார் என்றும், விருபாட்ச தேவர் குகை வாசத்திலிருந்து இன்று வரை பகவானோடு இருந்து வரும் ராமநாத தீட்சிதர் தான் வற்புறுத்தி பகவானை இதற்கு இணங்கச் செய்தார் என்றும் சொன்னார். தீட்சிதர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டதற்கு உங்களை சுட்டி காட்டிவிட்டு போனார்
அதுதான் வந்தேன் சுவாமி என்றார். ராமநாத தீட்சிதர் அதற்கு, அப்படியா, நல்லது. இங்கே பகவான் எல்லா ஜீவராசிகளையும் பிரம்மஸ்வரூபமாகவே காண்பதால் அவற்றை அது இது என்று குறிப்பதில்லை. மற்றவர்கள் குறிப்பதற்கும் அனுமதிப்பதில்லை. அவன் இவன் என்றோ இல்லை அவள் இவள் என்றோ பாலினம் பார்த்து உயர்திணையில்தான் ஜீவராசிகள் அனைத்தையும் பகவான் குறிப்பார். அதனால்தான் அந்த பசுங்கன்று வெள்ளிக்கிழமையன்று வந்ததால் பகவானே லட்சுமி என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். அவள் மீது பகவானுக்கு அளவற்ற பிரியம் என்றால் பகவானிடத்தில் அவளுக்கு மகா பிரியம். லட்சுமி வந்த பிறகே மேலும் சில கோமாதாக்கள் இங்கே வந்தார்கள். கோ சம்ரக்ஷணை வசதிக்காகத்தான் இப்போது கோசாலை தொடங்கப்பட்டது. தாய்ப்பசுவோடு லட்சுமி முதலாவதாக இங்கே வந்தாள் என்பதற்காக மட்டுமல்ல, அவளை பற்றிய ஒரு நம்பிக்கையும் இருந்து வருவதால் தனிப்பட்ட செல்வாக்குக்கும் அவள் பாத்திரமாகி இருக்கிறாள் என்றார். அது கேட்டு பக்தர் ஆர்வத்தோடு, தீட்சித சுவாமி, அதை பற்றியும் எனக்கு சொல்லுங்கள், கேட்க ஆவலாக இருக்கிறது என்றார். சில வருஷங்களுக்கு முன்பு பகவான் மலையில் விருபாட்ச தேவர் குகையில் வசித்த போது ஒரு கீரைப்பாட்டி அவருக்கு உணவளித்து வந்தாள். மலை ஊர் எல்லாம் அலைந்து கீரையும் காய்கிழங்குகளும் சேகரிப்பாள் அக்கிழவி. அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடமிருந்து மற்ற சாமக்கிரியைகள் கிடைத்துவிடும். மலையில் அவள் தங்கியிருந்த நமச்சிவாயர் கோயில் மண்டபத்தின் மூலையில் ஒரு அடுப்பு வைத்து சமைத்த கீரையை சுவாமியிடம் எடுத்துக்கொண்டு போவாள். கொஞ்சம் கீரை கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி, சாப்பிடணும் என்று அன்புடன் அளிப்பாள். ஆனால் உண்மையில் கொண்டு வந்திருப்பது கொஞ்சமாக இருக்காது. சுவாமியும் மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் உண்பார். ஒவ்வொரு சமயம் சுவாமியே கிழவியின் இடத்துக்கு சென்று கரிகாய் நறுக்கி கொடுத்து ஒத்தாசை செய்வது உண்டு. பிறகு குகையிலிருந்து சுவாமி கந்தாசிரமத்திற்கு வந்துவிட்ட போதும் பாட்டியின் இந்த சேவை தொடர்ந்து கொண்டிருந்தது. சில காலத்துக்கு முன்தான் இந்த பாட்டி காலகதி அடைந்தாள். ஆசிரமத்திற்கு அருகிலேயே சுவாமி இவளை அடக்கம் பண்ணினார். இந்த கீரைப்பாட்டிதான் லட்சுமியாக வந்திருக்கிறாள் என்பதே அந்த நம்பிக்கை என்றார் தீட்சிதர். உடனே பக்தர், சுவாமி, இப்படியெல்லாம் நடக்கும் என்று சில பெரியோர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்ஜென்மத்தில் பாச நீக்கம் இல்லாதவர்கள் தமக்கு வேண்டியவர்களையோ உறவினர்களையோ அடுத்து வந்து பிறந்து அவர்களோடு வாழ்வார்கள் என்பது ஓர் ஐதீகம். இன்றைக்கும் பலர் என் பாட்டிதான் என் மகளாக வந்திருக்கிறாள், என் தகப்பனார்தான் என் பேரனாக வந்திருக்கிறார் என்று சொல்வதையும் கேட்டிருக்கிறேன். இந்த நம்பிக்கை நமது சமயத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. திருவானைக்காவில் சிலந்தையாக இருந்து சிவத்தொண்டு செய்து மறுஜென்மத்தில் கோச்செங்கண்ணனாக பிறந்து அதே சிவத்தொண்டை செய்து பேறு பெறவில்லையா? போன ஜென்மத்தில் கீரைப்பாட்டி பகவானுக்கு சம்ரக்ஷணை செய்தாள். அதற்கு இந்த ஜென்மத்தில் அவள் லட்சுமி பசுவாக பிறக்க பகவான் இப்போது அவளுக்கு சம்ரக்ஷணை செய்கிறார் என்று நானும் நம்புகிறேன் சுவாமி என்று தனது பரிபூரண நம்பிக்கையை தெரிவித்தார். அப்படியும் இருக்கலாம். கர்மாவின் ரகசியத்தை பகவான் அறியலாம். பாமரர்களாகிய நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்றார். முடியாது சுவாமி என்று தீட்சிதரின் கருத்தை ஏற்றார் பக்தர். அப்போது பகவான் பசு லட்சுமியோடு கோசாலைக்கு போய்கொண்டிருந்தார். அது கண்ட தீட்சிதர் பக்தரிடம், அதோ பாருங்கள், பகவான் லட்சுமியோடு கோசாலைக்கு போகிறார். இது நல்ல தருணம், போய் இருவரையும் தரிசித்து வாருங்கள் என்றார். சரி சுவாமி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். நல்லது, போய் வாருங்கள். பக்தர் பகவானை தரிசித்து சென்றார். ராமநாத தீட்சிதர் மறுபடியும் அருணாசல பதிகத்திலிருந்து ஒரு பாடலை பாடத் தொடங்கினார். அடுத்த பகுதியில் பகவான் பக்தர்களின் சந்தேகத்தை எத்துணை பொறுமையோடு அவர்கள் புரிந்து கொள்ளும் விதம் தீர்த்து வைத்தார் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படி என்ன சந்தேகம் என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? எல்லாமே அர்த்தமுள்ள சந்தேகம்தான். அடுத்த வீடியோவில் காண்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.